சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தம்பியாலேயே கொண்டு போய் ஜெயில வச்சிய என்னென்னவோ பண்ணிய அப்போ அடங்கல மாறவே மாட்டியலா? நீங்க மாறுவீங்கன்னு எங்களால இனிமே உட்கார்ந்துருக்க முடியாது. எங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது. எங்க வாழ்க்கைய நாங்க சுதந்திரமா அமைச்சுக்க போறோம். முடிஞ்சா அதுக்கு ஒத்துழைங்க, இல்லனா ஒதுங்கி போயிடுங்க. உங்களால தடுக்கவும் முடியாது, இனி எங்களை ஜெயிக்கவும் முடியாது. அக்கா, இப்ப நம்ம எங்கிட்டு போறோம்? எங்கண்ணா? பாதையில பயணிக்க போறோம்க்கா. இல்ல ஜனனி, அது நம்ம ஆசைப்படுற விஷயம். அதுக்காண்டி இப்ப எங்கிட்டு போக போறோம்? நந்தினி, என்ன நந்தினி பேசுற நீ? அக்கா, நம்ம சர்க்கஸ் கூண்ல இருக்க சிங்கம் புலி மாதிரி உரும்பிக்கிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடணும், எல்லாம் செஞ்சோம். ஆனா இப்ப அதுங்களை காட்டுல விட்டா அதுங்க உடனே வேட்டையாடிடுமா? அது மாதிரி தானே இப்ப படக்குன்னு போய் எங்கேயோ போய் ஏதோ செய்யணும்னா எப்படிக்கா? என்ன செய்ய முடியும் நம்மளால? அக்கா, நம்ம எதிர்கொள்ளணும்னு முடிவெடுத்த பிறகு இப்ப பின் வாங்க கூடாது. இப்போ நேரா அந்த வீட்டுக்கு போய் நம்ம பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் சக்தி, கதிரன், ஞான மாமா இவங்க நிலைமையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான்க்கா. போய் எங்கிட்டு தங்குவோம்? முதல்ல தங்கறதுக்கு முதல்ல காசு இருக்கா? ஒரு மாச சாப்பாட்டுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்கா? நம்மள கூட விடுங்களேன், தண்ணியை குடிச்சுட்டு எப்படியா இருந்துக்கலாம். பிள்ளைங்களை என்ன செய்யறது? நந்தினி, என்ன பேசுற நீ? இதுக்காக அங்க போய் பொங்கி தங்கி திங்க முடியுமா? சொல்லு. நடந்ததெல்லாம் நீ பாத்துக்க தானே இருந்த. பழைய மாதிரி பேசுற திடீர்னு. ஐயோ அக்கா, நான் பழைய மாதிரி பயத்துல பேசல, பிராக்டிக்கலா என்ன செய்யணுங்கிற யோசனையில பேசுறேன். இதை தவிர நமக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா என்ன? அக்கா, நீங்க சாய்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு இங்க என்ன சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு பேசுறேன். இந்த முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆனா என்னோட இப்ப கவலை எல்லாம் எங்க போறோம், என்ன செய்ய போறோம், அவ்வளவுதான். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இங்க நின்னா எதுவும் நடக்க போறது இல்ல நந்தினி. நாம இப்ப எதிரியை அடிச்சு துவைச்சு போட்டு வந்திருக்கோம். அவர்கிட்ட இனி நம்ம கருணையை எதிர்பார்க்க முடியாது. ஐயோ அக்கா, சத்தியமா இனிமே அவர்கிட்ட எல்லாம் போய் நிக்க மாட்டேன். அத பத்தி நான் பேசவே இல்ல. எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு சொல்ல தெரியல. புரியுது நந்தினி, போலாம் வா. ஹலோ அண்ணி, நான் கதிர் பேசுறேன். கதிர், நாங்க 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டோம். அப்பா சந்தோஷம். ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? போன வேலை என்னாச்சு? சித்தார்த்துக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? நாம ஜெயிச்சுட்டோம். நீங்க நேரா வீட்டுக்கு வந்துருங்க. சரி சரி, வரோம். நாங்களும் அங்கதான் வந்துக்கு இருக்கோம். எல்லாம் பிறகு பேசிக்கலாம். நாங்க வந்துடுறோம். எல்லாருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சான், வெளியே வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். போமா? போமா? ஏமா, எத்தனை தடவை போட்டாலும் புள்ள திருந்த மாட்டாரா? ஏற்கனவே என் பேத்தி விஷயத்துல அந்த லூசு பைய கல்யாணனை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பேசினதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்கல்ல, திரும்பவும் கல்யாணம் மண்ணாங்கட்டின்னு பேசினா
நாங்கள் சும்மா விட்டுருவோமா? எல்லாமே நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பு தான். என் தாழ்வு மனப்பான்மைய அதிகாரமா மாத்தி எல்லாத்தையும் அடக்கி பார்க்கணுங்கிற வெறியாகி போச்சு எனக்கு. அதோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் சுயநலம் தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட முடிச்சுக்கு வர. எப்பா, என்னப்பா இது? ஏன் இப்படி செய்யற? நீ இந்த வீட்டு சாமி ஐயா. இல்லம்மா, இல்ல, நான் சாமியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்தில் நீ மட்டும் என்னை தட்டி கேட்டிருந்தீனா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேம்மா. என்னை சாமி பூதம்னு தூக்கி வச்சு பேசினதுனாலதான் நான் அகம்பாகம் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னு குத்தஞ்சூல் உள்ளதாய். ஆனா நீ கொடுத்த இடம் தான் இப்போ உன்னையவே அடிமையாக்கி வச்சிருக்கு. என்னப்பா பார்க்குற? அப்படித்தானே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை விட நானே சொல்றேன். அவங்க மட்டும் இல்ல, நான் உன்னைய என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன். என்னப்பா எல்லாரும் குணசேகரன் ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் மன்னிப்பு கேட்டேன், பதறாம நிக்கிறீங்களடா. அதான் சரி, அப்படித்தான் இருக்கணும். இவன் இப்படித்தான் கூத்தடிப்பான், இவனை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு புத்தி வந்துருச்சுல. நல்லதுப்பா. இப்போ உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை நீங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, எல்லாருக்கும் எல்லாம் விளங்கிருச்சுல. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் கிளம்பிட்டீங்க வீட்டை விட்டு போய் அவன் பொழப்ப பார்க்க புரிய. உங்க தோரணையை பார்த்தாலே புரியுது எனக்கு. உங்களை நான் தடுக்க போறது இல்லப்பா. நான் மாறிட்டேன். எல்லாரும் மன்னிச்சு என்னை ஏத்துக்குங்க. இனிமே நீங்க செய்யறதெல்லாம் கைதட்டி நான் ரசிப்பேன். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கலாம். அப்படிலாம் நான் சொல்ல போறதில்ல. நாங்க கேட்கவும் இல்லை. ஏன்னா என்னால் அப்படி இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, இனிமே உங்க யார் வாழ்க்கையிலையும் நான் குறுக்கு வர மாட்டேன்டா. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. சந்தோஷம். ஈஸ்வரி உட்பட எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்றேன். இவ எனக்கு பொண்டாட்டி, இவ எனக்கு சேவை செய்யணும். நாளை எனக்கு முடியாம போச்சுன்னா இவ வந்து என்னை பார்க்கணும்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு தகுதியானாலே நான் இல்லை, எனக்கு தெரியும். உங்ககிட்டே அப்படித்தான். எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுப்பா, இப்ப நீங்க எல்லாரும் வெளியே போய் சுதந்திரமா சாதிக்க போறோம்னு சொல்றீல்ல, அந்த சாதனைய இந்த வீட்டுக்குள்ள இருந்தே செய்யுங்க. அதானே பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ள என் கண்ணு முன்னாடி இருந்து ஒரு படியை வெற்றிகரமா எடுத்து வைங்க. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சி பேசியிருக்காரு. ஏப்பா, இம்புட்னால எதுவுமே சொல்லாம இருந்தேன். இப்போ என் மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் கொட்டிட்டேன். அதுக்காக நான் பரிசுத்தமாயிட்டேன்னு அர்த்தம் இல்ல. எனக்குள்ள இருக்கிற மிருகம் முழுசா சாகாதுலப்பா, லேசா முழிச்சு பார்க்கும்ல. ஆமா,
அந்த மிருகத்துக்கு தீனி போடணும். அதுக்காகத்தான் கேட்குறேன். இன்னைக்கு கவுன்சில்ல அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது நாங்க முயற்சி பண்ணி தர்ஷினிய உள்ள கொண்டு வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவானந்தன், வெண்பா இங்க பரானா வந்து கூட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் எந்த தகவலுமே இல்லையே. சேஃபா இருக்காளா? நான் தான் வெண்பாவை ஹாஸ்டல்ல விட சொன்னேன். ஏங்க இங்க விட்டுருக்கலாம்ல, நான் பார்த்திருப்பேன்ல வெண்பாவை. இல்லைங்க, வெண்பா ஹாஸ்டல்லே இருக்கட்டும். அவளுக்கு தேவையானதை ஃபர்கானா பார்த்துக்குவா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் நீங்க உங்க இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? அதான் இப்போ உங்க கவனமா இருக்கணும். இங்க அப்பப்ப என்ன நடக்குதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? ஓகே. துளசி செடி நல்லா வளர்ந்துருச்சுல. பேசி பேசி வளர வச்சேன். ஆமாக்கா. சரி, நம்புறேன். அம்மா அம்மா அம்மா, இத வரேப்பா. ஐயோ, இவங்க பண்ற பாச பிணைப்பு டிராமாலாம் தாங்க முடியல. இந்தா காப்பி. காப்பியா? ஏம்மா, காலச்சக்கரம் எல்லாருக்கும் முன்னோக்கி சுத்தும்பாங்க, எனக்கு மட்டும் ஏமா பின்னோக்கி சுத்துது? கட்டட வேலைக்கு போறப்ப இதே மாதிரி தான் காப்பி கொண்டாந்து கொடுப்பேன். நான் குடிச்சிட்டு வேலைக்கு போவேன். இப்போ அதே இடத்துல நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பார்த்தியா? ஆனா ஒண்ணுமா, அன்னைக்கு இருந்த நிம்மதி இன்னைக்கு இல்லம்மா. சொல்லுங்க. கிளம்பிட்டேன் சார். வந்துடுவேன். சார் எத்தனை மணிக்கு வர்றாரு? ஓ அப்படியா? இல்லை, அவர் வந்துடுறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் சார். சாரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ தானே நான் முதல் முறையாக அவரை பார்க்க போகிறேன். நான் கரெக்ட் டைம் வந்துடுவேன் சார். ஓ அப்படியா? சரி சரி. சாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. என் வாழ்க்கை அவர் கையில் தான் சார் இருக்கு. சொல்லுங்க சார், அவரை நம்பி தான் நான் வரேன். சரிங்க சார், நான் சீக்கிரமா வந்துடுறேன் சார். கிளம்புறாரு, எதுவுமே சொல்லலையே. என்னக்கா இது முக்கியமா பேசுறாரு? போய் கேளுங்க. சரி ரேணுகா, நான் கிளம்புறேன். எங்கெங்க? சரி சரி, கேட்க கூடாதுதான். அதான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எது கேட்குற? சரி, நான் ஒரு வேலையாக கிளம்புறேன். இப்போ எதுவும் என்னால் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஏமா, தும்மல் விற்கல நம்மளை கட்டா வருது. இதே தும்மல் யார் யாருக்கு எப்பப்போ வந்தது, இப்போ என்னைய பிடிச்சிக்கிடுச்சு. காப்பி ரொம்ப நல்லா இருக்குமா? கசாயம் வச்சு குடிங்க. தும்மல் இருமல் எதுவும் வராது. ஏங்க, ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க. வாடி வாங்க. என்ன? வாங்க. எங்க நீங்க பாட்டுக்கு கிளம்புறிய? ஏங்க, அந்த மனுஷன் முன்னாடி வச்சு கேட்க கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். என்ன உங்களுக்கு இப்ப அவசரம்? யார்கிட்டயுமே சொல்லாம என்ன பழக்கம் இது? விருட்டின பணத்தை எடுத்துக்க எங்க கிளம்புறிய? எங்க ஓடுறிய? ஏய், எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? ஆமா,
என்ன இது கேள்வி? நாளைக்கு இதனால வர லாப நஷ்டம் உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரையும் தான் சேரும். கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? என்ன விஷயம்னு சொல்லுங்க முதல்ல. எல்லாமே ஏற்கனவே பேசினதான். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பத்தலைன்னா என்ன பண்ணுவ? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்க்கலாம். நந்தினி, ஜெயிக்கிறதுக்கு பாரு, இல்ல உங்க அண்ணன் உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. சரி, நம்ம போலாமா? வரட்டுமா? ஜெயிக்கிறது முக்கியம், பார்த்துக்குங்க. வரமாப்ல ஜெயிச்சிடலாமா? எதையும் பத்தி இருமா, நல்லதே நடக்கும். அம்மா ஈஸ்வரி வரேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரம். சார் வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. உட்காருங்க சார். சரி. என்ன சாப்பிட்றீங்க? வெயிலுக்கு சில்லுன்னு சர்பத் போட சொல்லவா, இல்ல இளநீர் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எங்கேயும் உங்க சாரு என்னமோ ஒரு வந்துருவாரு, எனக்கு முன்னாடியே வர சொன்னேன். இது வரைக்கும் ஒரு ஆளை காணோம். ஆமா சார், சார்னா சும்மாவா? பயங்கர பிஸி இல்ல? இப்போ கூட டெல்லி மும்பைன்னு எக்கச்சக்க ப்ரோக்ராம். நான் தான் விடாம உங்க பேரை சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை சொன்னேன். உங்க பேரை கேட்டதுமே என்ன தோணுச்சுன்னு தெரியல, படக்குன்னு வரேன்னு சொல்லிட்டாரு. சார் சாதாரணமா ஒத்துக்க மாட்டார் சார், ஆளு பெரிய கை. டேய், அப்படி என்னடா செய்யறாரு அவரு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ்ங்க. நம்ம தூத்துக்குடி ஹார்பர் இருக்குல்ல, அங்க போய் கேக்கன்ற பேரை சொல்லி பாருங்க, கிடைக்கிற மரியாதைய வேற லெவல்ல இருக்கும். சாருக்கு ஆபீஸ் டெல்லி, பாம்பே, யூரோப், யூஎஸ்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆளு படு கெட்டி சார். சரி சரி, போதும் போதும். ஆள் எப்போ வருவார் அதை முதல்ல சொல்லு. வந்துருவார் சார், இப்போ வந்துருவாரு. இருங்க, தண்ணி குடிங்க, எடுத்துட்டு வரேன். வந்துருவார், குடிங்க. வணக்கம் தம்பி. போன போடையா? இப்போ வந்துருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னத்த வருவாரு? சார். அட ஞான மாமா, நீதானா அது? டேய், என்னடா நீயா? உன் பேரை சொன்னதும் டவுட் ஆனேன். அப்புறம் உனக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுட்டேன். ஏன் முதலையே என்ன வந்து பார்க்கல? டேய், முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்? திஸ் இஸ் மை ஆபீஸ் மாமா. உன் ஆபீஸா? மாமா, இப்ப கரிகாலம் சாதாரண கரிகாலம் கிடையாது, கருவாட்டு கரிகாலம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தொழில் இருக்கு. இனி ரூபாயில டீலிங் இல்ல, டாலர், யூரோ, பவுண்டுன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல தான் டீலிங்கே. பவுண்டுனா தெரியும்ல? டேய், அவருக்கு என்னடா தெரியும்? வெள்ளந்தியான மனுஷன்டா. அவங்க அண்ணனை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா இவங்க அண்ணன் இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப மோசமானவர்டா. இந்த ஆள் முகத்துக்கு முன்னாடி நல்லவ மாதிரி புகழ்ந்து பேசிட்டு, இவர் லேசா நகர்ந்ததும் மட்டமா பேசி விட்டுருவாப்ல. டேய் போதும், நீ ரொம்ப வாசிக்காத, புரியுதா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எப்படி இவ்வளோ காசு? என்ன மாமா கேக்குறீங்க? காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அதானே, தெருவில் படுத்து கிடந்த உங்க அண்ணனை கோபுரத்துல ஏத்தி வச்சு அழகு பார்க்கலையா இந்த விதி? அதே மாதிரி கோடீஸ்வர வீட்டு பயலா பிறந்தனா
உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட அல்லாடி வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதா? இன்னொருத்தரை போய் தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட் தான்க்கா. நாம சாதிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அவரை சேலஞ்ச் பண்ணாருல்ல, அதுக்காக தான் இருக்கும். இல்லனா நம்ம கிளம்பிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு ஜனனி. நாம 1000 செஞ்சாலும் பிள்ளைங்களுக்காண்டி யோசிச்சு தானே ஆகணும். தாரா சின்ன பிள்ளை, ஐசு வயசுக்கு வந்த பிள்ளை. தர்ஷன் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கிராக்கு மாதிரி பணம்னு போயிட்டு இருக்கான். தர்ஷினி வேற ஒரு நிலைமையில இருக்கு. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம போராடணும்னா எப்படி வேணா போராடலாம். ஆனா அதை பண்ண முடியாதுல்ல. இவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம எதுனாலும் செய்யணும். இதெல்லாம் தாண்டி நம்ம இம்பட்டு வருஷம் எதுக்காண்டி சில விஷயம்லாம் பொறுமையா போனோம், பல்ல கடிச்சுக்கிட்டு போனோம். ஈஸ்வரி அக்காவோட வீட்டுக்காரர் தானே, பரவாயில்ல. இல்ல, இனி அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சட்ட ரீதியா அவர்கிட்ட இருந்து விலகிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்னோட பொண்ணை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது அவர்தான்னு தெரிஞ்சு நான் இன்னும் அதே வீட்டுல இருந்துகிட்டு சாப்பிடுறது சத்தியமா அருவருப்பா இருக்கு. நான் வெறுத்துட்டேன். அந்த வீட்டை விட்டு விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்க, அந்த வீட்டோட மூத்த மருமக நாங்கிறதுக்காக நான் எடுக்கிற முடிவை நீங்க யாரும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கதிரு, ஞானம், சக்தி அவங்க எல்லாரும் மனசாட்சி உள்ளவங்க. ஒரு காலத்துல சின்ன சின்ன தப்பு குறைகள்லாம் அவங்க கிட்ட இருந்தாலும் எல்லாத்தையும் உணர்ந்து மாத்திக்கிட்டாங்கல்ல. ஏன் நந்தினி, கதிரை விடவா ஒரு பெரிய உதாரணம் வேணும்? நான்லாம் நினைச்சிருக்கேன், என்ன இவன் என் புருஷனை விட கேவலமானவனா இருக்கானேன்னு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் மாறி இருக்கான் பத்தியா? அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், என் முடிவை நினைச்சு நீங்க வருத்தப்படவோ அதுக்காக யோசிக்கவோ எதுவும் தேவையில்லை. ஈஸ்வரிங்கிற ஒரு தனி மனுஷியோட முடிவு. ஒரு பக்கம் தர்ஷன் சீக்கிரமா என்ன புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்தா அவனுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு பக்கம் தர்ஷினியோட வாழ்க்கை. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழப் போறேன். இத்தனை வருஷம் 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு வாழ்ந்த ஒரு ஈஸ்வரி இனிமே சுதந்திரமா பயணிக்க போறேன், சாதிக்க போறேன். என் மனசுல துளி கூட பயமே இல்ல. எல்லாமே தூள் தூளா உடைஞ்சிருச்சு. உங்க அப்பா வந்திருக்காரு சார். வந்துட்டாங்க பாருங்க. என்ன இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகலையா? வாமா நந்தினி. என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க? ஈஸ்வரி எங்க? நான் சொன்னனே, பேங்க் விஷயமா ஜெரணி சொன்னா, நான் அது விஷயமா போயிட்டு வரோம். ஆமா, நீங்க என்ன போன வேகத்துல திரும்ப வந்துட்டீங்க? ஏமா, பேங்க்குக்கு போய் லோன் விஷயமா பேச போறேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம். ஆமா, ஈஸ்வரி எங்க போயிருக்கான்னு சொல்லவே இல்லையே. அவங்க தர்ஷினி ஸ்கூல் விஷயமா பேச போயிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. சரிம்மா, போன காரியம் என்னாச்சு? அது என்னத்த ஆச்சு? ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு போனா
அப்பதான் ஷூரிட்டி வாரண்டி கேரண்டி எல்லாத்தையும் போட்டு தர சொல்லி கேட்குறா. மூத்தார் வந்து கையெழுத்து போட்டாருன்னா கோடி கோடியா கொட்டி கொடுப்பாகலாம். இந்த வெளி ஆளுங்களால இதாம்மா பிரச்சனை. அவங்க கையெழுத்து வேணும், இவங்க கையெழுத்து வேணும்னு கேட்பாங்க. நைஸா கேட்குற மாதிரி கேளுங்க. சரி சரி நான் நாளைக்கு வரைக்கும் பேரை சொல்லாமலே என்ன தைரியமா இருங்க அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அக்கா வாங்க நாமளே போய் கேட்போம். நான் வரலடி. இல்ல வேற அந்த இல்ல நான் என்ன சொல்றேன், ஐயா, தம்பிங்கன்னா நான் நான் வரல. பேசி சமாளிச்சிடுறேன். நீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கேட்பீங்க. வாங்க வாங்கக்கா. ம். எதுக்கு நம்ம டவுட்டை வச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கணும்? வாங்க. நான் பேசுறது தப்பா? கரெக்டா இருக்கு வாங்க, அதை தான் போய் கேட்டுடலான்ற. வாங்க. நீங்க வரலையா? போங்க வரேன். வாங்க வாங்க. ஓ நீ முதல்ல ஆரம்பி. அண்ணே, ஆ என்னண்ணே வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ம் நல்லா போயிட்டு இருக்குடா. சரிண்ணே, யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? எதுக்கு இப்போ கேட்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாண்ணே. நாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க கூடாதா? தெரியும்ப்பா, நாளைக்கு எல்லாமே தெரியும். யாரு இவ கேட்க சொன்னாளா? யார் கேட்டா என்ன மாமா? தப்பான கேள்வி எதுவும் கேட்கலையே. யார் கேட்டா என்ன? சரி நான் கேட்கறேனே வச்சுக்கோங்களேன். யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? இந்த பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நான் சுயமா சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து தொழில் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு உண்மையை சொல்லவா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினியும் சரி என் பொண்டாட்டியும் சரி என்னை பார்த்தா எப்பவுமே ஒரு இலக்காரமா இருக்குல்ல. நான் எதுக்கு மேல ஆக்கி இல்லாதவன், நல்லா சாப்பிட்டு கலர் கலரா சட்டை போட்டு தெரிவேன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிய. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்னோட கலர் சட்டை அதிகமா போடுறது கதிரு. ஆனா நீங்க அவனை கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவனை கேட்டீங்கன்னா அவன் பட்டுன்னு கை நீட்டுருவான்ல. மாமா மாமா எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அவர் தான் மாறிட்டார்ல. நடக்க போற கதையை பேசுங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். அதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டணுமா? இத பாருங்க, நாம கடை திறக்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, இந்த உலகத்துக்கே தெரியணும். அதான் ஃபேமஸா இருக்கிற ஒரு நடிகையை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்றேன். அது பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இல்ல மாமா, தப்பு ரைட்டுலாம் நாங்க எதுவும் பேச வரல. ஒரே ஒரு ஆதங்கம். இம்பிட்டு வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்காக, கல்யாணம் கட்டியிருக்காக, புள்ள பெற்றிருக்காக, ஓடா தேஞ்சிருக்காக, உங்க அண்ணன் பண்ண டார்ச்சர்லாம் உங்களுக்காக தான் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்திருக்காக. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு குத்து விளக்கு ஏத்த சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு குத்து விளக்கு ஏத்துறப்போ நான் விளங்க கூடாதுன்னே நினைச்சுக்கிட்டு ஏத்துவா. எப்பா எப்பா, இந்த ஆளு ஒரு மனுஷன்னு சொல்லி உங்களை கேட்க சொன்னேன்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. என் புத்திய செருப்ப கொண்டு நான் நல்லா அடிச்சுக்க. யார் வேணா பேசுற பாரு. ஏய், எப்ப பார்த்தாலும் அவளுக்கு என் மேல ஒரு இலக்காரம்டா. பெரிய புத்திசாலி நினைப்பா உனக்கு? ஆமா, நான் பெரிய புத்திசாலி தான். என்ன இப்ப அதுக்கு என்ன இப்பங்கிற? அது புரிஞ்சுக்கிற காலம் வரும். உங்களே மாதிரி ஓசி காசு கிடைச்ச உடனே எடுத்து எல்லாருக்கும் வெள்ளாம பண்றது இல்ல. ஓஹோ, விடுங்கக்கா. உங்க அம்மா கிட்ட காசு வாங்கினது குத்தி காட்டுறிய? ஏய், உங்க அம்மா உன்னை எனக்கு சும்மா கொடுத்துருலடி. உன்னைய கட்டிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 பைசா வரதட்சணை கொடுத்துருக்கலா? வேலைக்கு கோடி கொட்டி கொடுக்குறேன். சொல்லுடி. என்னண்ணே என்ன பிரச்சனை பேசுற? உங்க அம்மா கொடுத்த காசுல இது கால்வாசி தேராது. அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சும்மா இருடா. மாமா என்ன மாமா வரதட்சணை எல்லாம் பேசுறீங்க? இந்த காலத்துல யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? இவங்க இந்த வீட்ல உழைச்சதுக்கான கணக்கு பார்த்தா எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னக்கா இதான் வேலையா? எல்லாரையும் தூண்டி விட்டு என்கிட்ட பேச வைக்கிற.